ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி 11. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதை கேட்கலாம். இழந்த தன் வாழ்க்கை தனக்கு திருப்பி கிடைத்து விட்ட ஆனந்தத்தில் ஏய் என்று கத்திய உதயா ஒரு குதி குதித்து விட்டு திரும்பி பார்க்கும் போது மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி அவனது நண்பர்கள் அவன் எதிரில் நிற்கிறார்கள். என்ன சார், ரொம்ப குஷியா இருக்கீங்க போல. அந்த டாக்டர் அம்மாவை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமோ? பாலு குறும்பாக கேட்க ஆம் என்று தலையசைத்தவன், அவளைதான் 4 வருஷமா தேடி அலைஞ்சிட்டு இருக்க. ஓ, இவங்க தானா அது உங்க காதலி? தியாகு கேட்டான். ஆமா. சரி, மேடம் என்ன சொல்லிட்டு போறாங்க? அனந்து தான் கேட்டான். அவ என்ன வேணும்னாலும் சொல்லிட்டு போட்டும். சாயந்தரம் 5 மணிக்கு நான் அவளை சந்திக்க போறேன். எப்படி? பாலு கேட்டான். டாக்டர் அம்மாவை சந்திக்கிறது என்ன கஷ்டமா? அதுக்கெல்லாம் வழி இருக்கு. டூர் போலான்னு சொல்லும் போது முடியாது, ஊர் சுத்துறதையெல்லாம் நான் நிப்பாட்டிட்டேன்னு யாரோ சொன்னாங்க. அவங்கள அப்படியே விட்டுட்டு கிளம்பி இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். தியாகு கூற, சர்தம் போடா. அவன் பின் தலையில் ஒரு தட்டு தட்டியபடியே கூறிய உதயா தலைகால் புரியாமல் ஆகாயத்தில் பறந்தான். அவனது மகிழ்ச்சியை கண்ட நண்பர்களுக்கு மகிழ்ச்சி. பழைய உதயா திரும்பி வந்து விட்டான். மருத்துவமனையை அடைந்த வைராவை காத்து வாசலிலேயே நிற்கிறான் அந்த இளைஞன். பாலுவின் பெரியப்பா மகன் பரணி. அழகான கம்பீரமான இளைஞன். நியூரோலஜிஸ்ட். சென்னையில் ஒரு பெரிய மருத்துவமனையில் வேலை பார்க்கிறான். ஆனால் வைரா சரி என்றால் அந்த வேலையை விட்டுவிட்டு இங்கேயே வந்து ஐக்கியமாகிவிட அவன் தயார். நீ ஓகேன்னு சொன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் ஒரு டாக்டர் கிடைப்பாரு, தாத்தா பாட்டி தினமும் கூறுகிறார்கள். ஆனால் உதயாவை மனதில் வைத்துக் கொண்டு வேறு ஒருவனை மணக்க அவள் தயாராக இல்லை. தாத்தா, டே நைட்டு பார்க்காம வேலை பார்க்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால என்னுடைய விருப்பத்துக்கு செயல்படவே முடியாது. தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் குடும்பத்துல உருவாகும். கடைசியில நாங்க 2 பேரும் பிரிய வேண்டியதா இருக்கும். அதனால எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்புறம் பரணியத்தான், அவரு ஒரு டாக்டர் தான், அதனால பிரச்சனை வராதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவர் தான் பெரிய பிரச்சனையா வந்து நிப்பாரு. அவருக்கு இந்த கிராமம் சுத்தமா பிடிக்காது. இங்க இருக்கவும் அவர் விரும்பல. இப்ப வேணும்னா ஏதோ என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் இங்கேயே வந்து செட்டில் ஆயிடுறேன்னு அவர் சொல்லலாம். அதுல எல்லாம் எந்த உண்மையும் கிடையாது. அவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்தே நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். தாலி கட்டுற வரைக்கும் தான் அவர் இப்படி பேசுவாரு. தாலி கட்டிட்டா அவர் விருப்பத்துக்கு நான் நடக்க வேண்டியதா இருக்கும். அவருடைய இழுப்புக்கு நான் போக வேண்டியதா இருக்கும். அப்படி போகாட்டி கண்டிப்பா பிரச்சனை உருவாகும் என்று கூறி தாத்தா பாட்டி வாயை அடைத்து விட்டாள். ஆனாலும் வைராவுக்கு ஏற்றவன் பரணிதான் என்ற எண்ணத்தில் தாத்தா பாட்டி அடிக்கடி பரணியை பற்றி அவளிடம் பேசவே செய்கின்றனர். அப்போது எல்லாம் இதே வார்த்தைகளை கூறி அவர்களது வாயை அடைத்து விடுவாள் வைரா. இந்த ஊர் மக்களுக்கு சேவை செய்வது மட்டுமே அவளது எண்ணம். அதற்கு திருமணம் ஒரு தடைதான். ஆனால் ஏனோ அவளுக்கு உதயா மீது அப்படி ஒரு நம்பிக்கை. அவனை மணந்து கொண்டால் தன் வேலைக்கு அவன் எந்த இடையூறும் விளைவிக்க மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் அவனை மணக்கும் எண்ணமும் இப்போது அவளுக்கு இல்லை. தாத்தா பாட்டி வாயை வைரா அடைத்து விட்டாலும் பரணி அவளை விடுவதாக இல்லை. அவனுக்கு அவள் மீது ஒரு தீராத மோகம். அது சிறு வயதிலேயே இருக்கிறது. அது வைராவுக்கும் தெரியும். ஆனால் அவனுக்கு வைரா மீது இருக்கும் காதல் அவளுக்கும் இருக்கிறது என்றுதான் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அவன் மருத்துவரான பிறகுதான் வைரா மருத்துவ கல்லூரியில் சேர்ந்தாள். ஏதோ அவனுக்காக, அவன் மீது கொண்ட காதலுக்காக அவளும் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து விட்டாள் என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை. தன்னை அவள் விரும்புகிறாள். ஆனால் இந்த கிராமத்தை விட்டு வெளியே செல்ல விரும்பாத காரணத்தால் தன்னை மறக்க முடியாமல் திருமணமே வேண்டாம் என்று அவள் கூறுகிறாள் என்ற தப்பான ஒரு எண்ணமும் அவன் மனதில் இருக்கவே செய்கிறது. தன்னை விரும்பாத பெண்களே இல்லை, தனக்காக இயங்கும் பெண்களின் வரிசையில் வைராவும் இருக்கிறாள் என்ற கண்மூடித்தனமான நம்பிக்கையில் தலைக்கணத்தோடு வலம் வருபவன் அவளிடம் பேசும்போது மனைவியிடம் எடுத்துக்கொள்ளும் உரிமையோடு தான் பேசுவான். அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என்ன செய்வது? அவசரம் என்று அழைக்கும் போது ஓடி வந்து உதவுபவன். இங்கிருக்கும் மருத்துவமனையில் இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் வைத்தியம் பார்ப்பதில்லை. வெளியூர்களில் இருந்து கூட இந்த ரம்மியமான சூழலில் சிகிச்சை பெறுவோர் அதிகம். அவர்களுக்காக பரணியின் உதவி தேவைப்படவே செய்கிறது. அந்த ஒரே காரணத்திற்காக அவன் தரும் தொல்லைகளை சகித்துக் கொள்கிறாள் வைரா.
பரணி வைராவை அணு அணுவாக ரசித்தபடியே நிற்க, அவனை கவனியாதவள் போல் வனஜாவிடம் பேசியபடியே அவனை தாண்டி சென்றவளை வைரா என்று அழைத்து தடுத்தான் பரணி. அப்போதுதான் அவனை பார்ப்பது போல், ஓ நீங்களா, குட் மார்னிங், எப்ப வந்தீங்க என்று கேட்டாள். குட் மார்னிங், நான் இன்னைக்கு காலையில தான் வந்தேன். எத்தனை நாள் லீவ் இருக்கு? 2 வாரம். 2 வாரமா? ஏன் இவ்வளவு நீண்ட லீவு? எல்லாம் உனக்காக தான், என்ன உயிரா நேசிக்கிற உனக்காக. சாரி அத்தான், நீங்க என்ன தப்பா நினைச்சிருக்கீங்க. நான் உங்களை காதலிக்கல. போய் எங்க உன்னை கல்யாணம் பண்ணி நான் சென்னைக்கே கூட்டிட்டு போயிடுவேனோன்ற பயத்துல உன்னுடைய காதலை நீ மறைக்கிற. சத்தியமா இல்லாதான். என் மேல இருக்கிற காதல்ல தானே நீயும் டாக்டர் ஆன? இல்லவே இல்ல. இந்த ஊர் மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தினாலதான் நான் டாக்டர் ஆனேன். அப்படின்னா நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? ஏன் கல்யாணமே பண்ணிக்காம அப்படியே இருக்க? கல்யாணம்னு சொல்றது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் தானே. உங்களை நான் காதலிக்கலன்னு உங்களுக்கு புரிய வைக்க நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? டாக்டர் தொழில பாத்துட்டு இருக்கேன்னா டே நைட்டு பார்க்காம வேலை பார்க்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் புருஷனுக்கு அத சொல்லி புரிய வைக்கணும். புரிஞ்சுக்கிற புருஷன்னா பரவாயில்ல, புரிஞ்சுக்காதவன்னா பிரச்சனை தானே. அந்த பிரச்சனை நமக்கிடையில வராதே. சாரி தான், நான் உங்களை காதலிக்கல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் விரும்பல. உங்களை இல்ல, யாரையும் கட்டிக்க நான் தயாரா இல்ல. பிளீஸ் என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்டேன். நான் நாளைக்கே அப்பா அம்மாவோட உன்னை பொண்ணு கேட்டு வரேன். அப்பா அம்மா சாயந்தரம் வந்துடுவாங்க. அது தேவையில்லாத வேலைத்தான். நான் கண்டிப்பா நோ தான் சொல்லுவேன். நீங்க வந்து அவமானப்பட வேண்டியதா இருக்கும். இல்லவே இல்ல, நான் வந்து கண்டிப்பா அவமானப்பட போறதில்ல. நான் உன்னை பொண்ணு பார்க்க வருவேன், நீ ஓகே சொல்லுவ. காதல் கசியும் பார்வையும் வார்த்தையும் அவளை வெறுப்பேற்றியது. அவள் பதில் கூறாமல் நடந்தகல. ஐ லவ் யூ வைரா. முணுமுணுத்தவன் தன் காரை நோக்கி நடந்தான். வீட்டு வாசலில் காரின் சத்தம் கேட்டு உதயா, தியாகு, அனந்து மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததோடு பாலுவையும் பார்த்தனர். என்னடா கார் சத்தம் கேக்குது? உதயா கேட்க, அது பரணி அண்ணா கார். இந்த ஊருக்குள்ள ஆம்புலன்ஸுக்கு அப்புறமா ஓடுற ஒரே வாகனம் பரணி அண்ணா கார் தான். அதுவும் அவரு டாக்டர் ஆனதால மட்டும் அவருக்கு அப்படி ஒரு சிறப்பு அனுமதி. அவரு சென்னையில வேலை பாக்குறாரு. ஆனா இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது தேவைன்னா கூப்பிடுவாங்க, ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாரு. அதுக்காகவே அவருடைய காருக்கு மட்டும் இங்க அனுமதி. அப்படின்னா இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு அந்த பாலம் மட்டும் இல்ல, வேற வழியும் இருக்கு. உதயா கேட்க, ஆமா ஒரு பாதை இருக்கு. ஆனா அந்த பாதை வழியா ஆம்புலன்ஸ் வரும், அப்புறமா பரணி அண்ணா கார் வரும். டூரிஸ்டுங்களை கூட உள்ள அனுமதிக்கிறது இல்ல. ஆனாலும் நடந்து வர கஷ்டப்படுற டூரிஸ்டுங்களுக்காக ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த வேனும் எப்பவாவது ஊருக்குள்ள இப்படி வந்து போகும், அவ்வளவுதான். பாலு கூறிக்கொண்டிருக்கும் போதே பரணி வீட்டிற்குள் வந்தான். பாலுவை கண்டதும், நீ எப்படா வந்த என்று கேட்டான். இப்பதான் வந்தேன். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? ஆமண்ணா. நண்பர்களை அறிமுகப்படுத்தி வைத்தான் பாலு. ஹலோ என்று அவர்களது கையை பிடித்து குலுக்கியவன், இங்க என்ன இருக்குன்னு இவன் கூட இங்க வந்திருக்கீங்க? வெறும் காடும் மலையும் தண்ணியும் மட்டும்தானே இருக்கு? ஏளனமாக கேட்டவனை அலட்சியமாக பார்த்த உதயா, இதை எதையும் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் நம்ம சிட்டில வாங்க முடியாதே டாக்டர். நோய் இல்லாத வாழ்க்கையை நமக்கு பரிசு அளிக்கிற சக்தி இந்த இயற்கைக்கு இருக்கு, மாசு இல்லாத இந்த காத்துக்கு இருக்கு. அதை நீங்க மறந்துட்டீங்களே. அதையும் தாண்டி சில நோயாளிகளாவது எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்காங்க, அதை நீங்களும் மறந்துட வேண்டாம். சிரித்த உதயா, கீழே விழுந்து அடிபட்டாலோ இல்ல ஆக்சிடென்ட் ஆனாலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க தானே வேணும். இயற்கை எப்பவுமே நோயை பரிசளிக்கிறது இல்ல. ஆமா ஆமா, அதனால தானே எங்க பாட்டிக்கு கூட பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு. அது இயற்கை கொடுத்தது இல்லையே, அவங்க மனசு அவங்களுக்கு கொடுத்தது. தாத்தாவோட பிரிவு அவங்கள ரொம்ப வாட்டுது, அதனால ஏற்பட்ட நோய் அது. இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? அது சரிதான். ஆனா இந்த ஊர்ல தங்குறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. இந்த ஊர் பிடிக்காம தான் எங்க அப்பாவும் இவனுடைய அப்பாவும் சென்னை, கோயம்புத்தூர்னு போய் செட்டில் ஆயிட்டாங்க. அதனால நாங்க நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். 12வது வரைக்கும் நானும் இங்க இருக்கிற மூங்கில் ஸ்கூல்ல தான் படிச்சேன். டாக்டர் ஆகணும்னு சொன்னதும் முதல்ல என்ன மட்டும் எங்க மாமா வீட்டுக்கு அனுப்பி படிக்க வச்ச அப்பா அப்புறமா அங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாரு. இவ்வளவு பேசுறீங்களே, உங்களை இங்க வந்து தங்கி இங்கேயே வாழ்க்கையை நடத்துங்கன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லுவீங்களா? உங்களால அது முடியுமா? கண்டிப்பா. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நோ சொல்ல மாட்டேன். இங்கேயே என் வாழ்க்கைய ஆரம்பிச்சிடுவேன். நீங்க பேசுறது கேட்க அழகா இருக்கும், ஆனா வாழ்ந்தாதான் இங்க இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு புரியும்.
அதற்கு மேலும் வீண்வாதம் செய்து பரணியோடு சண்டை போட உதயா விரும்பவில்லை. அவன் அமைதியாகிவிட அலட்சியமாக சிரித்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் பரணி. மாலை 4 மணி வரை நண்பர்களோடு இயற்கையை ரசித்து நடந்த உதயா, டேய் பாலு, ஹாஸ்பிட்டல் எங்கடா இருக்கு என்று கேட்டான். எதுக்குடா? என்னுடைய காதலிய பார்க்க போக வேண்டாமா? டேய், நீ போய் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணாத. என்னடா பேசிட்டு இருக்க நீ? நான் எதுக்கு போய் பிரச்சனை பண்ண போறேன்? லேசா காய்ச்சல் அடிக்குது, தலை வேற சுத்துதா, டாக்டரை பார்த்து தானே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். உன்கிட்டயா காட்ட முடியும்? நடக்கட்டும் நடக்கட்டும், வா, நானே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். டேய், நாங்க 2 பேர் மட்டும் இங்க இருந்து என்னடா பண்ண போறோம்? நாங்களும் உங்க கூடவே வரோம். தியாகு கூற 4 தயாராகி மருத்துவமனைக்கு கிளம்பி விட்டனர். பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.